ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இடுப்பு தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதையை குறைச்சி அந்த பகுதியை ஃபிட்டாக மாற்றதுக்கான எளிமையான ஹோம் ஒர்க் கோர்ஸை பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதா சைட் லையிங் லெக் ரைஸ். தரையில் ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க. தரைப்பகுதியில் கையை மடிச்சு தலையை பிடிச்சுக்கோங்க. மற்றொரு கையை பிடிச்சு மார்புக்கு அருகில் தலையை பார்த்தா மாதிரி தரையில் ஊனிக்கோங்க. இப்போ 10 to 15 முறை காலை மேலே உயர்த்தி கீழே இறக்குங்க. இதே மாதிரி இன்னொரு காலுக்கும் செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்றதை சொல்லிடுறேன். தொடைப்பகுதி சதையை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான பயிற்சிங்க. இது தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய உள் அதுக்கப்புறம் வெளிப்புற சதைகள் எல்லாமே நல்லா ஃபிட்டா மாறும். ரெண்டாவது உடற்பயிற்சி என்னன்னா க்ளூட் கிக் பேக். தரையில முட்டி போட்டு உடலை முன்பக்கமா வளைச்சு கைகளை நல்லா தரையில ஊனிக்கணும். கால் முட்டிகளுக்கு இடையில கொஞ்சமா கேப் இருக்கட்டும். இப்போ வலது காலை மட்டும் பின்புறம் நீட்டி முடிஞ்ச வரைக்கும் மேலே உயர்த்தி பழைய நிலைக்கு திரும்பிடணும். பின்னர் அதே மாதிரி இடது காலுக்கும் அதே பயிற்சியை செய்யணும். 2 கால்களுக்கும் தலா 10 to 12 முறைன்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா செய்யலாம். இதுக்கான பலன்கள் என்னன்னா, இது பின்பக்க சதையை நல்லா குறைக்கும். பின்பக்க தசைகள் எல்லாமே நல்லா வலிமை பெறும். மூணாவது ஸ்டேட்டிங் லஞ்சஸ். நேரா நின்றுக்கிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல ஒரு காலை முன்பக்கமாகவும் மற்றொரு காலை பின்பக்கமாகவும் வச்சுக்கோங்க. இப்போ முன்பக்க காலை மடிச்சு நிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பின்பக்க கால் முட்டியை தரையை நோக்கி கொண்டு வரணும். பின்னர் பழைய நிலைக்கு திரும்பிடணும். இதே மாதிரி 2 கால்களுக்கும் தலா 10 முறைன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வரணும். இதுக்கான பலன்கள் என்னென்னா, முன்பக்கத்தோட அதுக்கப்புறம் பின்பக்கம் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சதைகள் எல்லாமே குறைஞ்சி நல்லா ஃபிட்டா காட்சியளிக்கும். அடுத்த உடற்பயிற்சி ஸ்டாண்டிங் லெக் ரொட்டேஷன். நேரா நின்னுக்கணும். கைகளை பின்னால கட்டிக்கணும். இப்போ வலது காலை மட்டும் முன்பக்கமா மேல உயர்த்தி மெதுவா வட்டமா சுழற்றி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இதே போல இடது காலுக்கும் செய்யணும். 2 கால்களுக்கும் தலா 10 முறை செஞ்சா போதுமானது. இதுக்கான பலன்கள் என்னன்னா, இது இடுப்பு அதுக்கப்புறம் தொடைப்பகுதிக்கான ஒரு பயிற்சினே சொல்லலாம். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி நல்லா ஃபிட்டா மாற்றும். அதே நேரத்தில் தொடையோட பக்கவாட்டு சதை அதுக்கப்புறம் உள்பக்க சதையை நல்லா வலிமைப்படுத்தும். அடுத்தது ஸ்டாண்டிங் ஃப்ரீ சைட் பெண்ட். நேரா நின்னுக்கோங்க. வலது கையை மடிச்சு பின்னந்தலையில வச்சுக்கோங்க. இடது கையை மடிச்சு கீழ் முதுகில் வச்சுக்கோங்க. இப்போ வலது கால பக்கவாட்டில் முடிஞ்ச வரைக்கும் உயர்த்தி அதே நேரத்தில் முன் உடலை வளைச்சு சில வினாடிகளுக்கு அப்புறமா பழைய நிலைக்கு திரும்பிடணும். இதே மாதிரி இடது காலுக்கும் செய்யணும். இப்படி 10 to 12 முறை செஞ்சா போதுமானது. இதுக்கான பலன்கள் என்னன்னா, இடுப்பு அதுக்கப்புறம் பக்கவாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே நல்லா உறுதி பெறும். அடுத்ததா ஸ்விஸ் பால் ஸ்குவாட்ஸ். கால்களை கொஞ்சமா அகலமா நேரா வச்சுக்கிட்டு நிக்கணும். ஸ்விஸ் பாலை சோட்டில் வச்சு முதுகு பகுதியில் அது மேல படுற மாதிரி அழுத்திக்கிட்டு நல்லா சாஞ்சி பேலன்ஸ் செஞ்சுக்கோங்க. கைகளை முன்பக்கமா சமமா நீட்டிக்கோங்க. இப்போ நாட்காலியில உட்காரணும். அதாவது இப்போ சேர்ல உட்கார மாதிரியான பொசிஷன்ல கால்களை நல்லா மடக்கி உட்கார்ந்து எழுஞ்சிருக்கணும். இந்த மாதிரி 10 முறை செஞ்சா போதுமானது. இதுக்கான பலன்கள் என்னன்னா, முன் தொட அதுக்கப்புறம் பின் தொட அதுக்கப்புறம் பின்பக்க தசை பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி தசைகள் நல்லா உறுதி பெறும். கடைசியா ஸ்விஸ் பால் சூப்பர்மேன். ஸ்விஸ் பந்துல வயிற்று பகுதி படுற மாதிரி குப்புறப்படுத்திக்கோங்க. கைகளும் கால்களும் தரையில ஊனிக்கோங்க. இப்போ வலது கை அப்புறம் இடது காலை மட்டும் வலது கை இடது காலை மட்டும் நேரா உயர்த்தி இருக்கணும். இது போல மற்றொரு கைக்கும் செய்யணும். 2 கைகளுக்கும் தலா 10 முறை செஞ்சா போதுமானது. இதுக்கான பலன்கள் என்னன்னா, இடுப்பு அதுக்கப்புறம் முதுகு எலும்பு நல்லா உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சிங்க. அது தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யும் போது முதுகு பகுதி நல்லா வலுப்பெறும். முதுகு வலி வராம தடுக்கும். அதே நேரத்தில் வயிற்று பகுதியை நல்லா உறுதிப்படுத்தும். இந்த வீடியோல நாம பார்த்த உடற்பயிற்சிகள் எல்லாமே எளிமையான உடற்பயிற்சிகள். நீங்க தாராளமா செய்யலாம். இது மூலமா உங்களோட இடுப்பு அதுக்கப்புறம் தொடைப்பகுதியோட தசைகள்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு குறைஞ்சு நல்லா ஃபிட்டா மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.